பாவுல பாவுல அண்ணா போடா போடா அண்ணா போடா. என்னங்க இது? பொண்ணை பாக்குறதுக்கு போனீங்க, இப்படி வரீங்க? பொண்ணு பொண்ணு மாமனார் விட மாட்டு கொட்டுங்க, மானம் கட்ட பையன். நீங்க அந்த வீட்டை தான் பாத்தீங்க, அந்த பொண்ணு நேர்ல பாக்கல. ரொம்ப அழகா இருப்பா. அழகா பத்தி எனக்கு கவலை இல்லடா, எனக்கு வேண்டிய அந்தஸ்து தாண்டா. கல்யாணம் செய்து போறவன் நானா நீங்களா? சொல்றது நியாயம் தானே. பொண்ணை வச்சு வாழ போறது அவன் தானே. அவருக்கு நீ சிவாசா? என் உயிர் போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொண்ணையே தான் கட்டிக்குவேன். அண்ணன் தம்பிக்குள்ள இதெல்லாம் என்ன வம்பு? தம்பி அண்ணி, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமானவன். அவங்க அண்ணன் அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். நான் இப்ப அவள் இடத்துல ஒண்ணு சொல்லாம வந்தது கூட அவளுக்கு பெருத்த அவமானமா இருக்கும். அதோட நான் அவளை கைவிட்டேன்னு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவாள். ஓஹோ, அவ தனியா சாகிறது பிடிக்கல போலுக்கு. உன்னையே சாவடிக்கிறேன்டா, ரெண்டு பேரையும் ஒரே புள்ளில வைக்கிறேன். அண்ணா போன அண்ணனாவது தம்பியாவது முடிவை மாத்திக்கோ, இல்லன்னா காலம்பர உயிரோட இருக்க மாட்டேன். நீ போ தம்பி, உங்க அண்ணா கிட்ட நான் சொல்லி முடிவு பண்றேன். போப்பா. அண்ணன் இதுக்கு சம்மதிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. என்னங்க கதை தருங்க, கதை தருங்க. என்னங்க இப்ப நீங்க அவனை கொலை செய்ய தானே போறீங்க? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. தர கதவை. முடியாது, திறக்க முடியாது. ரொம்ப கோபமா இருக்கிறேன், எனக்கு மன நிம்மதி இல்ல. தர கதவை. முடியாது. அப்பா, இப்பதான் நிம்மதியாச்சு.
சொன்னபடி செய், அப்படியே செய்யறேன். இல்ல என்ன இருக்கு? ஒரு சொன்னபடி செய்து எழுதி இருக்கு, அதுபடி செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. முடியாது, ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா இல்லன்னா என்னப்பா இப்படி கோபிச்சுக்கிற? உங்ககிட்ட வேலை வாங்கிட்டு ஏமாத்தி போடுவான்னு எதிர்பார்க்கறியா? அப்படி செய்யவே மாட்டேன். அப்படியே செஞ்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் இடம் தெரிய வந்து தோண்டி எடுத்துட மாட்டேன். ஒண்ணு யோசிக்காதப்பா, உனக்கு நமக்கு எவ்வளவு விவகாரம் இருக்கு தெரியுமா? வா புளிய மூடு. வேலையை முடிக்காதுக்கு முடியே என்னவோ முடியாது அப்படி இப்படின்னு பேசுறேன். நம்ம வேலை முடிஞ்சதுங்க. ஆமா ஆமா, வேலை முடிஞ்சது. நட முன்னால ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாலும் வேலைக்கு வந்த முடிஞ்சு போச்சு, பணத்தை வாங்கிட்டு போ. பணம் கிடக்குதியா? ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும். ஓஹோ, வெட்டிக்குள்ள பார்த்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ்ல காட்டி கொடுப்பேன். பக்கத்து காட்டுல ஒரு கொலை இருக்கு. பக்கத்து காட்டுல ஒரு கொலை நடந்து போச்சு. கொலைகாரம் தப்பிச்சுட்டான். தேவை அங்கதான் கிடக்குங்க. அவை அங்க போலாம். டாக்டர், டெட் பாடி இங்கதான் காணாமே.
எங்க துப்பு தொடங்கும்போது பயந்து அந்த கொலைக்காரன் அந்த பாடி கொண்டு போயிருப்பான் டாக்டர். ஆமா டாக்டர், அந்த நேரத்தில் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பக்கத்து கிராமத்துல ஒரு அவசர கேஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். வந்த வழியில பயங்கரமா சத்தம் கேட்டு இறங்கி வந்து பார்த்தா இப்படி ரத்தக்கரை. ஆமா டாக்டர், அவனுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? நேரில் பார்த்தா நிச்சயமா நான் சொல்ல முடியும். மேற்கொண்டு ஆக வேண்டியது நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். எதுக்கு உங்க உதவி ரொம்ப தேவை. நிச்சயமா உடல் உழைப்பு இல்லாதனால்தான் உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டது. அப்ப தினம் ஒரு 4 மைல் நடக்கட்டுங்களா? சும்மா 4 மைல் நடக்கிறத விட 4 பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யுங்களேன். உடம்புக்கும் தேவை பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும், உள்ளத்துக்கு தெம்பா இருக்கும். அப்படியே செய்யுங்க டாக்டர். நன்றி சார். டீசன்ட் என்ன சார், இலவச மருத்துவமனை போட்டிருக்குது, நீங்க வந்து பீஸ் கேக்குறீங்களா சார்? உங்களை போல இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இலவசமா இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பாக்குறோம், புரியுதா? 10 ரூபாய் கொடுத்துருப்போம். 10 ரூபாய் நல்லா நடங்க. டாக்டர், கை வேதனை தாங்கவே முடியாது டாக்டர். கொஞ்சம் இருங்க. டாக்டர் சந்திரனா, உனக்கு மருந்து தேவையில்லை, ஓய்வு தான் வேணும். 2 நாள் நீ ஓய்வு எடுத்துக்க. அது எப்படிங்க முடியும்? நான் வேலைக்கு போறேன்னா வீட்டுல பிள்ளை ஊட்டிங்கன்னா பட்டினியா கிடக்குமே. என்ன செய்யறது? நீ ஓய்வு எடுக்கிறேன்னா இதையும் ரொம்ப பலவீனமாயிடுமே. இந்த இதை வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு போடு, ஓய்வு எடுத்து. தர்ம பிரபு மகாராஜன், நீங்க நல்லா இருக்கணும். முருகா, இந்த கைவலிக்கார போட்டு. காணாமா? ராமையா தெரு 3ஆம் நம்பர் வீடு, டாக்டர் சந்திரன். ராத்திரி நடந்த கொலை இந்த பேப்பர்ல வந்திருக்கு. நீ போகலாம். சரி, வர்ற. கொலை கொலை, நள்ளிரவில் பயங்கர கொலை. சுடப்பட்ட பிணம் மாயமாய் மறைந்தது. போலீசார் வலை வீசுகின்றனர். கொலையாளியை பிடிக்க டாக்டர் சந்திரன் தீவிரம். உனக்கு ஏன்ப்பா இந்த வேலை? ஊசி போடுற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு? என்னங்க அது? யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்களாம், அது போலீஸ் தான் தேடிட்டு இருக்கு. இந்த தர்ம வைத்தியசாலை வச்சிருக்கான டாக்டர் சந்திரன், இவனு போய் கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறாங்க. நல்லதானே? இன்னும் நல்லதானே, சுடுவா நடக்கிற விஷயமா அது. அது எப்படியோ போட்டோம். உங்க தம்பி விஷயமா என்ன முடிவு செய்வீங்க? செத்துட்டானே. என்னங்க கொலை செய்துட்டீங்க? என்ன பொறுத்த அளவுக்கு அவன் செத்த மாதிரி தான். அவன் எந்த கழுதியை வேணாலும் எடுத்து போய் தொலையட்டும். இப்பவே போய் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்றேன். ஏடி, உனக்குதான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஆச்சு. சும்மா பாடிப்படி ஏறது இறங்குறது இதே வேலை. தம்பி தம்பி தம்பி, எங்க போயிட்ட காணுமே? தம்பி, என்னங்க என்னங்க, உங்க தம்பியை காணும். இந்த கடிதம் தான் இருக்குது. என்னங்க பார்த்து சும்மா இருக்குங்க, சீக்கிரம் படிக்கல. அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலு எழுதி கொண்டது
என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. எங்கள் காதல் தெய்வீக காதல். நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை. விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம். அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்து செல்லுகிறேன். போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகை போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல இருக்கு. இருக்கட்டுமே, அவனுக்கு சேர வேண்டியதானே. நீங்களும் சரின்னுட்டீங்க. என்னங்க தம்பிய உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க. பாடி வந்து சேர்றான் கடைசியில. அது எப்படி? எப்படின்னா பின்ன எப்படி? வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போற பசங்க கதை தெரியாத. போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள்ஸ் ரூம் எடுப்பான். பாதி பணம் தீர்ந்துடும். அப்புறம் சிங்கிள்ஸ் ரூம் எடுப்பான். இருக்கிற பணமும் தீர்ந்துடும். அப்புறம் பிளாட் பார்த்துக்கு வருமா. சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான். எனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்சா? வந்துச்சா? அழகான வாழை மரத்தோட்டம் இது ஆடி வரும் தங்கமயிலாட்டம். அழகான வாழை மரத்தோட்டம் ஆடி வரும் தங்கமயிலாட்டம். கிளையோடு பூத்த மலர் கூட்டம் இது இரவில் மலரும் மல்லி மலராட்டம். கிளையோடு பூத்த மலர் கூட்டம் இரவில் மலரும் மல்லி மலராட்டம். அழகான வாழை மரத்தோட்டம் இது ஆடி வரும் தங்கமயிலாட்டம். களத்தில் பகைவர் முன் புலியாவோ. கட்டில் கணவர் முன் கனியாவோம். களத்தில் பகைவர் முன் புலியாவோ. கட்டிலின் முன்னாலே தாயாவோம். கட்டிலின் முன்னாலே தாயாவோம். தீ சுட்டாலும் குறையாத தங்கமாவோம். தீ சுட்டாலும் குறையாத தங்கமாவோம். அழகான வாழை மரத்தோட்டம் இது ஆடி வரும் தங்கமயிலாட்டம். ஆடத்து நிகரென்று ஊதடி சங்கம். அன்புக்கு மலரென்று ஊதடி சங்கம். நிகரென்று ஊதடி சங்கம். அவர் அன்புக்கு மலரென்று ஊதடி சங்கம். மானத்தில் மானென்று ஊதடி சங்கம். மானத்தில் மானென்று ஊதடி சங்கம். நாம் மண்ணாளும் பெண் என்ற ஊதடி சங்கம். நாம் மண்ணாளும் பெண் என்ற ஊதடி சங்கம். அழகான வாழை மரத்தோட்டம் இது ஆடி வரும் தங்கமயிலாட்டம். ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. நானே தான் கட்டிக்கிட்டேன். நேற்று இப்படிதான் உட்கார்ந்துகிட்டே இருந்து அப்படியே தூங்கி விழுந்து தலையில பெரிய அடி. அப்பா அதுக்காக முன்ஜாக்கிரதா கட்டிக்கிட்டே தூங்கு. நல்ல அடி அடி. அப்புறம் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை வந்தா கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு ஆடுவிய. இப்படி கட்டிக்கிட்டு தூங்குறத விட பணம் போட்டி இருக்கு பாரு, அதை கட்டிக்கிட்டு தூங்கு, பாதுகாப்பா இருக்கும். என்னப்பா பண்ண சொல்ற? எல்லாத்துக்குமே நான் தான் ஓட வேண்டி இருக்கு. நம்பிக்கையா ஒரு ஆளையும் வைக்க முடியல. எல்லாம் ஆளா பார்த்து வச்சுக்கணும். நல்ல ஆள் கிடைக்கல. நீதான் பியூன் வேலையும் பாத்துக்கிறேன், பெல் அடிக்கிற வேலையும் பாத்துக்கிறேன், முதலாளியாவும் இருந்துக்கிறேன், கேஷியராவும் இருந்துக்கிறேன். இதுக்கு ஒரு பொறுப்பான ஆளா வைக்கணும். வணக்கம் சார். அரப்பானே, என் பேர் மணி.
கேஷியர் வேலைக்கு வர சொல்லி கடிதம் போட்டீங்க, அதான் வந்தேன். ஓஹோ, அந்தாளா நீ? இந்த ஆளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? கேஷியர் வேலைக்கு முன்பு தெரியாத ஒரு ஆளை சேர்க்கறதா? பணம் உருள்ற இடம்ல ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லு. தம்பி, சதானந்தன் சொல்றது சரிதான். நீ 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டிவிடு. சரி சார். ஆமா, எங்க தங்கி இருக்கிற? ஊர்ல இருந்து நேரா இங்கதான் வர்றேன். உங்க மூலியமா ஏதாவது வீடு கிடைச்சா அதுக்கு நான் தங்கிக்கிறேன். ஆமா சதானந்தா, உனக்குதான் தெருவுக்கு 7 வீடு கட்டி வச்சிருக்கிய, உன்னை கூட எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லு. ஒவ்வொரு வீட்டையும் 10 பேர் 20 பேர் இருக்கிறோம். ராத்திரில வீடு தெரியாம அவன் உள்ள போந்து சமயக்கட்டுல போய் திங்குறானு ஒரே கம்ப்ளைண்ட். சீக்கிரமா கவனிக்கணும்பா, தகராறான விஷயம். அப்போ இந்த பாக்குத்தோப்பு விஷயமா நீ சாயந்தரமா கவனிச்சிடணும். இன்னைக்கு முடியாதே. நம்ம ஆலப்பட்டி ராமச்சந்திரன் 15,000 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டான். அதை எடுத்துக்கிட்டு பஸ்ல புறப்படுறேன். என் கார்ல எடுத்து போய் விட்டுட்டு வரேன். எனக்கு அப்பா வீணா சிரமம், நீ வீட்டுக்கு போ. சரி சரி கந்தசாமி, புறப்படு, நேரமாய் போச்சு. நான் டிபாசிட் பண்ண கேட்க சொல்லுன்னு வித்தியாசமா நினைச்சுக்காது. நான் கொஞ்சம் கரெக்டான ஆள். அப்பா நீ டெபாசிட்ட கட்டிட்டு நாளைக்கு வந்து வேலைக்கு சேர்த்துக்கோ. சரி சார். அம்மா, அது என் தங்கச்சி. தங்கச்சி இருக்கு, நான் ஒரு வார்த்தை உள்ள சொல்லலையப்பா. ஆமா, எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் தங்கச்சியா கூட பிறந்ததா? இல்ல, எனக்கு 4 வருஷம் பிந்தி பிறந்தது. கொஞ்சம் லேட்டா பிறந்தது. ஆயிடுச்சா? இன்னும் ஆகுது. சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்கா போல இருக்கு. இல்ல, அது எங்க இஷ்டப்படுதோ அங்க கட்டி கொடுத்துடலான்னு. அப்படிதான் செய்யணும். கணிசாமி, மணிக்கிட்ட டிபாசிட் பண்ண வேணாம், வேலைக்கு வச்சுக்கோ. சும்மா இரு. உள்ள என்னமோ வாங்குன்னா வெளியில வாசப்படி வந்தோன்னு வேண்டான்றியே, என்ன திடீர்னு அந்த பக்கம் சாயிர? சாயறது என்ன? அங்க சொன்னதையே இங்க சொல்லணுமானா? சொல்றேன், வாங்காத. அதெல்லாம் டெபாசிட் வாங்குறதுதான் முறை. அப்படிதான். ஆமா, சொந்த படத்துல 10,000 ரூபாய் தர வச்சுக்கோ. இல்லைங்க, நானே பணத்தை கொடுத்தேன். வேணாம், உனக்கு தெரியாது. நான் கொடுக்கறதா நீ விட்டுறணும். நம்ம இப்ப சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். என்ன திடீர் வள்ளல் ஆயிட்ட? வள்ளல் இல்லப்பா, இதுதான் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறது. போன ஜென்மத்துல நாங்கெல்லாம் ஒரே ரத்தத்துல பிறகு இருக்கிறோம். அந்த ரத்த பாசம் இப்ப ஒட்ட சொல்லுது. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு பெரிய தொகையை அதை பத்தி நீ நினைக்காத. இவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவோ தொகை வருது போகுது, அள்ளி விடுற. அப்பேற்பட்டவன் ஊருக்கே பெரிய மனுஷன் பேர் எடுத்தவன். ஆமா, பெரிய மனுஷன் நீ சொல்லிக்கிற வேண்டியதான். ஊர்ல ஒரு பயலும் சொல்ல மாட்டேன்றான். ஊர்ல யாரும் சொல்றது இல்ல. ஏன்னா தினம் 1000 பஸ்கி எடுக்கிறேன், 500 தண்டால் எடுக்கிறேன், ஆசனம் போடுறேன், வாலிப மாதிரி இருக்க. வெளியே போனா சின்ன பையன் போறான். எனக்கு ரொம்ப திருஷ்டி. மறுபடியும் சொல்ல தங்கச்சி, வா ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கு போலான்னு இனிமே சொல்லலாமா? நீ கடல் மாதிரி வீடு வச்சிருக்கிற, எத்தனையோ வீடு தெருவுக்கு இருக்கு. ஏன்பா என்னப்பா நீ ஹவுஸ் ஃபுல்லுன்னா இப்ப என்னடா கடல்ன்ற சொன்னா? தனியை கட்டி ஒரு வீட்டுல வச்சா 4 பேர் என்னையா ஆம்பளை தனியா விடுறிய நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. இப்ப கூட தங்கச்சி இருக்கு, பொம்பளையோட இருக்கிறதால பொறுப்பு பிறகு யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பிறந்த பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா? மல்லிகை பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிகா, தொட்டி படுக்கிறதுக்கு சதானந்தன் சும்மா கூப்பிடாத. நான் வீட்டுல வச்சு போய் குடும்பத்தை செட்டப் பண்ண பேசாம இரு. அடப்பாவி, என்ன போத்தராயிட்டானே. சதானந்தா, ஓ ஆலம்பட்டி விஷயத்தை மறந்துடாத போ. ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டேன். பாத்தரங்கி போய் கொஞ்சம் பம்பு தரேன். பாரு என்ன பாக்க ஐயோ
போச்சு, ஓடுவாங்க. கார்ல யாரும் வராங்க, சீக்கிரமா வாங்க. தம்பி, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின. இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அழைச்சின்னு போவாதே, கேசு கீசுன்னு சொல்ல 2 அரை அரைஞ்சி துரத்து விட்டுரு. அதெல்லாம் கூடாதுங்க. இவன் கூட ஒருத்தர் ஓடினானே, அவன் முன்னால கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான். உங்களுக்கு என்ன சீடு வேலையா? இல்ல, நான் ஒரு டாக்டர். என் பேர் சந்திரன். அதே சந்திரன்றது நீங்க தானா? பஸ்ல வர்றேன்னு சொன்னாலே கார்ல கூட்டு வந்து என் பணம் எல்லாம் போச்சாயா? பணம் கட்ட உங்க பணத்தை தேடித்தான் இவங்க ஓடியாந்தாங்களா? இவர் பணம் ஆகுது. ஏன் பணம் சார்? யாரு பணமா இருந்தா என்ன? சரி, அது இருக்கட்டும். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். சரி தம்பி, இந்த திருட்டு பையனை நான் கூட்டி ஓடி போடுவோம். வேணாம், நானே இவன் தானா படுத்துருக்கான? டாக்டர் கார் பின்னால வந்துச்சு, காணுமே. போய் பார்ப்போம். டாக்டர் எங்க? கார் பஞ்சா போச்சு. ஐயோ சதானந்தோ, என் பணம் போச்சா? சும்மா இருயா. வர்ற கடை பாரு இருக்கேன். பயாசாவது கோப்பாவதியா? போலீஸ் ஸ்டேஷன் போவோம். பேசாம இரு. ஆல்ரைட், கொள்ளைக்கார கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்றோம். நீங்க போகலாம். பணம் பணம்னா அவர் கையில இந்த கொடுப்பாரு. அவனை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல அவன் ஆக்ஷன் எடுத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. சதானந்தா, 15,000 ரூபாய் பணம் அவர்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்துரு. கொள்ளைக்காரனை பிடிச்சவன அவன்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டுமே. இடம் தெரியாம பேசுறேன். நீ ஒண்ணு தலைக்கு வந்து தலைப்போட போச்சு புறப்படுவியா? டாக்டர் தம்பி, எங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்க குடும்பத்தோட உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவசியம் ஓஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. நாங்க நம்ம வீட்டு அட்ரஸ். நன்றி தம்பி, நம்ம பணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம். பக்கத்து காட்டுல ஒருத்தனை கொலை செய்யறானே, அதே ஆள் தான் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கான். கொள்ளை நடந்த விதத்தை பார்க்கும் போது இவனுக்கு மேல ஒரு பெருமை இருக்கணும்னு தோணும். எஸ் டாக்டர், அதே ரிப்போர்ட் எங்களுக்கு வந்துடும். என்ன மணி, எங்க பணத்தை ஏது பணம்? இல்ல, பேங்க் டெபாசிட் கட்டுறதுக்காக ஃப்ரெண்டுக்கு தந்தி கொடுத்தேன், அவன் கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் செய்யலாமா? ஃப்ரெண்டு கிட்ட போய் கடன் வாங்குறதா? நான் இல்லையா? என் பணத்துல கட்டுன்னு தானே சொன்னேன். அவன் கைராசி எப்படி இருக்குமோ, உருப்படியுமே உருப்பிட மாட்டியோ. இந்தா என் பணத்துல கட்டு. 15,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் கட்டு. 5,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வச்சுக்கோ. மல்லிகா, மல்லிகா தங்கச்சி வா. எவனா உருப்படாத பணம் உங்ககிட்ட கொடுத்தா வச்சுக்காது வேணா. இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. நீ இல்ல, நான் சரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்.
நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்குவேனா முதல்ல? எதுக்காக கொடுக்கறேன்னு இன்னும் தெரியலையே உனக்கு. எங்க இந்த பசங்க டேபிள் சேர் அது மேஜ டஸ்ட் எல்லாம் கொண்டாந்து போட சொன்னேன், வீட்டுல செட்டப் பண்றாங்க. ஒரு பயில இன்னும் சாமான்களை கொண்டாந்து சேர்க்கல. நீ பேங்க் போய் கொடுத்து டெபாசிட் சொல்றேன், நான் வரேன். நீ போ முதல்ல. நான் இருந்தா தான் அந்த சாமான்கள் எல்லாம் கொண்டாடுவான். அதை எங்க வைக்கிறதுன்னு அவங்ககிட்ட மணிக்கிட்ட 5000 ரூபாய் கொடுத்தா ட்ரெஸ் தைச்சுக்கவேன்னு சும்மா சொன்னேன். அதுல நீ சேலை துணிமணி எல்லாம் வாங்கிக்க. இல்ல என்னங்க என்ன தப்பு நினைச்சுட்ட? நான் ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேனா? ஆமா. அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. சம்சாரம்? சம்சாரம் இருந்து ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடி. ஓ, நடந்து போறதே ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பார்த்தேன், இந்த ராசி பலன் ஒண்ணு எழுதுறாங்களே, அதுல இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு என் நட்சத்திரத்துக்கு வந்தது. என்னடா சான்ஸ்ன்னு பார்க்க, முள்ளமாவா ஏன்னா மார்பிள் ஸ்டோன் வலிக்கணும். உட்காரு உட்காரு. நாம என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்ன தண்ணி கொண்டாந்த? பச்சை பச்சை தண்ணியா? ஜில்லுன்னு இருக்கு. கொண்டா